வணக்கம். சிவன் மாந்திரீகம். இந்த மாந்திரீகத்தில் சூனிய கட்டுக்களை உடைக்கும் மாந்திரீக ரகசியம். சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தருக்கு சூனியம் செய்து கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. கட்டு போறதுன்றத அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். கட்டு போடணுன்றத செய்து காட்டணும்னாக்கா அது அதிகப்படியான நேரமாகும். முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்றேன். இதை நீங்களா கூட செய்துக்கலாம். இல்ல மாந்திரிகர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உடைச்செடுத்தா சூனிய கட்டிலிருந்து முழுமையாக மீண்டு வெளியில வரலாம். இப்போ சூனியத்தால பாதித்திருந்தாலும் சரி, செய்வினையால பாதித்திருந்தாலும் சரி, ஏவல் பில்லி சூனியத்தால பாதித்திருந்தாலும் சரி, என்ன சூனிய கட்டுக்களை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அறுகோண சக்கரத்தை போட்டு 6 கோண சக்கரத்தை போட்டு இதுல எலுமிச்சை பழம், முட்டை, தகுடு வச்சிருக்கோம். இதோட சேர்ந்து கட்டு உடைக்கணும்னா உருவ பொம்மை வேணும். உருவ பொம்மை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுற முடியாது. ஒவ்வொரு உருவ பொம்மை செய்யும் போதும் சரி, மந்திர பாவை செய்யும் போதும் சரி, ஏவல் செய்யறதுக்கு ஏவல் பொம்மை இல்லைன்னா பாவையை செய்யும் போதும் சரி, அதுக்கு தகுந்த பொருட்களை எடுத்து அதுக்கு தகுந்த நாள்ல இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், ஒரு மாசத்துல 2 அமாவாசை வரும், ஒரு மாசத்துல 2 பௌர்ணமி வரும். அத மல மாசம் சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு ஆகாத மாதம் சொல்லுவாங்க. அத சூரிய கிரகணமா அப்படிதான் சொல்லுவாங்க, சந்திர கிரகணமா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த நாள்ல தான் அந்த உருவ பொம்மைகளையும் சரி, மந்திர பாவைகளையும் சரி, ஏவல் செய்யறதுக்கு உண்டான பாவை பொம்மைகளை அப்பதான் செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, மனிதனுக்கு ஆகாத அந்த நாள்ல தான் அந்த உருவ பொம்மைகளை செய்து அதுக்கு உயிரூட்டம் கொடுத்தோம்னாக்கா எந்த வேலை செய்தாலும் உடனுக்குடனான காரிய பலிதம் வரும். இது வருஷம் செஞ்சு வச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு நாள் நிர்ணயிச்சு அதிகப்படியாக உழைப்பை கொடுத்து அதை செய்து தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுப்பாங்க. சரி, ஒரு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், 2 அமாவாசை வர்ற மாசத்திலையும் 2 பௌர்ணமி வர்ற மாசத்திலையும் அந்த மாந்திரிக உருவ பொம்மைகளையும் ஏவல் பாவைகளையும் உருவ பாவைகளையும் செய்துட்டோம்னாக்கா மாந்திரிகத்தை உடனுக்குடனே செய்து வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி வரும். அதுக்கு மந்திரம் இருக்கு. நீங்க எந்த மாந்திரிகத்தை நீங்க கத்துக்கிட்டு பயன்படுத்துறீங்கன்ற அந்த மாந்திரிக ரகசியத்தோட சேர்த்து இதோட கருவும் உங்களுக்கு பயன்படும். இதோட உரு போட்டு ஏற்றக்கூடிய மந்திர உருவம் உங்களுக்கு பயன்படும். இதோட சேர்த்து அஷ்ட துர்க்கை மூலிகை சொல்லக்கூடிய மூலிகைகளும் இருக்கு. மூலிகையே மிகவும் கொடூரமான மூலிகையும் இருக்கு. மூலிகையில போய் என்ன வந்துரு போகுது அப்படின்னுவாங்க. தினமும் நாம சாப்பிடக்கூடிய முடக்கொற்றான், முடக்கத்தான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆணி வேறு அறுபடாம குறிப்பிட்ட நாள்ல எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு அந்த முடக்கொற்றான் சொல்லக்கூடிய வேரை வச்சு ஒரு உருவ பொம்மை செய்த நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு 8 தொலை போடுவாங்க. ஒரு மனிதன் எண்ஜான் உடம்பு உள்ள மனிதன். அந்த எண்ஜான் உடம்பு உள்ள மனிதனுக்கு எந்த இடத்துல அந்த வேரை நாம குத்தினா வாழ்நாள் முழுக்க அதே வலி வேதனையோடு இருந்து மரணத்தை கொடுக்கக்கூடியதான் அஷ்டதுர்கை மூலிகை. அஷ்டதுர்கை மூலிகையினுடைய ரகசியமும்
அஷ்டதுர்க்கை மூலிகை ஒருத்தர் கையில இருந்தா அவங்க மாந்திரிகத்தில் 100% வெற்றி பெறுவாங்கன்னு சொல்றதை விட அஷ்டதுர்க்கை மூலிகை அவங்க கையில் இருந்தா அவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு பயம் வரும். மாந்திரிகங்களை பார்த்தாவே பயப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கலாம். அப்படி இல்லை, அஷ்டதுர்க்கை மூலிகைக்கு அஷ்ட கர்ம மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த அஷ்டதுர்க்கை மூலிகையை பத்தி 8 வகையான மாந்திரிக பதிவு வரும். ஒவ்வொன்னதான் போட முடியும். மொத்தத்தையுமே சொன்னாக்க குழப்பம் வரும். சரிங்களா? சரி, நாம ஒரு கதையை பேச போய் இன்னொரு கதைக்கு போயிட்டோம். இப்ப சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னா இதுக்கு யாரு அந்த சூனிய பாதிப்பு கட்டில் இருக்காங்களோ, யாருக்கு தொழில் நடக்கலையோ, யாருக்கு வியாபாரம் நடக்கலையோ, யாருக்கு மாந்திரிகத்தில் கட்டு போட்டு வாக்குப்பளிதம் வராம செய்திருக்காங்களோ, தொழிலை கட்டு போட்டு நிறுத்திருக்காங்களோ, வருமானத்தை கட்டு போட்டு நிறுத்திருக்காங்க, அவங்களுடைய காலடி மண், அவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய மண், அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண், வாசல்ல இருக்கக்கூடிய மண், இல்ல எங்களுக்கு விவசாயம் நடக்கிறது இல்ல, தொழில் நடக்கிறது இல்ல, இப்படிதான் இருக்கு இல்லையா, அந்த இடத்தோட மண்ணு வேணும். அதை வச்சுதான் உருவ பொம்மை செய்யணும். அதை வச்சு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மையில உங்களுடைய போட்டோவும் கீழே போட்டு இருக்கக்கூடிய 6 கோண சக்கரத்தை ஒருத்தருக்கு தொழில் நடக்கூடாதுன்னாக்கா நசி பிரி இன்னும் சில மந்திரங்கள் இருக்கு. அது மந்திரத்தை போடும்போது சொல்றேன், இப்பத்துக்கு சொல்லிடுறேன் கேட்டுங்க. நசி பிரின்னு சொல்லிடலாம். இதுவே சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா மசி வசி பிரி, மசி வசி பிரி, பிரி மசி வசி, வசி மசி பிரி, பிரி மசி வசி, இப்படிதான் அந்த மந்திரத்தை சொல்லணும். கூட ஓம் என்ற எழுத்தையும் கடைசியில முடிக்கும் போது நல்ல வேலை செய்யறதா இருந்தாக்கா சிம்பட் சுவாகன் சொல்லலாம், இல்ல சுவாகன் சொல்லலாம், இல்ல குரு குரு சுவாகன் சொல்லலாம். இன்னும் நிறைய போட வேண்டியதா இருக்கிறதுனால ஒரு பதிவில் எல்லாமே முழுமையா சொல்ல முடியாது, சொல்லவும் இது இல்ல முடியாது அது சீக்கிரத்துல. சரிங்க, இப்போ இது சக்கரத்தை போட்டு யாரு சூனிய கட்டுல இருக்காங்களோ அவங்கள விடுவிக்கிறதுக்கு சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னாக்கா அவங்க தெற்கு முகமா அமர வச்சு அமர வச்சுட்டு நீங்க வடக்கு முகமா உட்கார்ந்து இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உச்சந்தலையில 1, நெத்தியில 1, கழுத்து பகுதியில 1, புஜத்துல 2, புஜத்துல 2, 2 முழங்கையிலும் 2, 2 கணுக்கையிலும் 2, நெஞ்சி குழியில 1, தொப்புள் குழியில 1, அதுக்கப்புறம் 2 தொடையிலும் 1, இந்த தொடையில 1, அந்த தொடையில 1, 2 முட்டியிலும் 2, கீழே 2 காலையும் 2. இது போக மீதி இருக்கிறத நம்மளுடைய பின்பக்க தலையில பின்பக்கம் 1, கழுத்து பகுதியில 1, நடுமுதுகுல 2, அதுக்கப்புறம் பின்பக்கமா நமக்கு கிறிஸ்தோதயம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல 2, அதோட பின்தொடையில 2, கீழே 2. இங்க இருக்கிறத 16 தானே இருக்கு. இத்தனை எங்க வேணும் சேர்த்துனாக்கா நீங்க அதிகமா தேவைப்பட்டா நீங்க தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது எல்லாமே அவங்க தலைய 3 முறை சுத்தி 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 அந்த உருவ பொம்மை செய்றீங்களே அந்த உருவ பொம்மைக்கும் இதை சுத்தி அதை 2ஆ அறுத்து எந்த உருவ பொம்மை செய்து வச்சிருக்காங்களோ அந்த உருவ பொம்மை மேல போடணும். இது எல்லாமே அறுத்து எந்தெந்த இடத்துல அறுக்க சொன்னா அந்த இடத்துல அறுத்து அது மேல போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையை எல்லாமே அவங்க தலைய சுத்தி புஜத்தை சுத்தி உடலை சுத்தி அதில் வைக்கிறோம். 8 முறை சுத்தணும். சுத்தி அதை வச்சுட்டு ஒரு தகுடால கேட்டீங்கன்னாக்கா இந்த அறுகோண சக்கரத்தை போட்டு அவங்களுக்கு அந்த உடல்ல இருந்து அவங்க உடம்புல இருந்து அப்படியே இறக்கி அந்த தகுடை நம்ம அந்த உதுல வைக்கிறோம் இல்லையா, அந்த உருவ பொம்மை வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சிடணும். ஒன்னாச்சு. இன்னொரு உருவ தகுடை எடுத்து அவங்களுடைய பேரு குலதெய்வம் பேரு இதெல்லாம் போட்டு அதுக்கு அவங்க உடம்புல இருந்து விலகி போறதுக்கு உண்டான
சக்கரத்தை போட்டு அதுக்கு சிவன் சக்கரம் தான் போடணும். முக்கோணத்தை போட்டு அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி அது தனியாக நான் போடுறேன். இது மாதிரி எடுத்துட்டு அந்த சக்கரத்தை போட்டு அதுக்கு பூஜை விதிமுறைகள் எல்லாம் செய்து அவங்கள அந்த தாயத்தை அடிச்சு அவங்களுக்கு கழுத்துல போட சொல்லிட்டு வீட்டை பசுமாட்டு கோமியத்தால கழுவி மஞ்சள் நீரால கழுவி இவங்களும் 8 நாளைக்கு பசுமாட்டு கோமியத்துல குளிச்சா சூனியத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூனிய கட்டுக்கள் விலகி தொழில் குடும்பம் எதுவா இருந்தாலும் அபிவிருத்தி பெற்று நல்ல நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.